ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பேபி ஃபுட் ஆப்பிள் பியூரி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆப்பிள் சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட்னு பார்க்கலாம். ஆப்பிளில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே விட்டமின் சி நிறைய இருக்குது. அண்ட் இது ஒரு ஃபைபர் சோர்ஸ். இதில் ஃபைபர் நிறைய இருக்கிறதுனால பேபிக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்காது. அண்ட் ஆப்பிள் பார்த்திங்கன்னா ஒரு சுகர் ஃப்ரூட். அதனால் நம்ம எந்த ஒரு அடிஷ்னல் சுகர் ஆட் பண்ண தேவையில்லை. அண்ட் பேபிக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாகவே இது டைஜஸ்ட் ஆகிடும். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க. அதை சால்ட் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஆஃப் ஆப்பிள் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய பாப்பாவுக்கு ஆப்பிள் கொடுக்குறேன். நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஆஃப் ஆப்பிள் கொடுங்க. அவங்க சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறமா நீங்கள் 1 ஆப்பிள் கொடுங்க. ஆப்பிள் கட் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்க தோலை நல்லா சீவிக்கோங்க. நம்ம தோலோட பாப்பா கொடுக்கக்கூடாது. அதனால் மேலே இருக்க தோலெல்லாம் சீவிடுங்க. அப்புறம் உள்ளே இருக்க கொட்டையும் எடுத்துடுங்க. இப்போது ஒரு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை வேக வைக்கலாம். உங்கள் வீட்டில் இட்லி பாத்திரம் இருந்தால் இட்லி தட்டில் வேக வைங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றிட்டு தண்ணி சூடானதுக்கப்புறமா ஒரு பவுலில் இந்த கட் பண்ணி வச்சுருக்க ஆப்பிள் சேர்த்து அப்படியே உள்ளே வச்சுடுங்க. ஒரு தட்டை போட்டு மூடிடுங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஆப்பிளோட கலர் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் லைட்டாக தொட்டு பாருங்கள் வெந்துருச்சான்னு. வெந்ததுக்கப்புறமா நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கறதுனால நம்ம அப்படியே கொடுக்க முடியாது. மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லைன்னா உங்களோட மில்க் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ லிக்விட் மாதிரி இருக்குது. இது நம்ம பேபிக்கு கொடுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஆப்பிள் பியூரி செய்கிற மாதிரி இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுங்க. ஆல்ரெடி செஞ்சு வச்சுட்டு அதை கொடுக்காதீங்க. அதே மாதிரி ஆஃப் ஆப்பிள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு ஆஃப் ஆப்பிள் அதை ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்காதீங்க. எப்போ கொடுத்தாலுமே ஃப்ரெஷ்ஷாக கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் கொடுத்து பாருங்கள். பேபி சாப்பிட்றாங்களான்னு. அவங்க சாப்பிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்பூன் கொடுங்க. இனிஷியலாக ரொம்ப கொடுக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க. 6 மந்த்ஸ் ஆனதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் வீக் ஒரு டைம் மட்டும் சாலிட் ஃபுட் கொடுங்க. 1 வீக் ஆனதுக்கப்புறமா 2 டைம்ஸ் கொடுங்க. எந்த சாலிட் ஃபுட் கொடுத்தாலும் ஈவினிங்குள்ளே கொடுத்து முடிச்சிடுங்க. நைட் டைமில் கொடுக்காதீங்க, டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ப்ராப்ளம் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.